நான் தலைவா. சொல்லுங்க தலைவா. சௌக்கியமா? சௌக்கியம்னே. சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா. முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. அப்ப என்ன தலைவா தண்ணியை குடுக்குறீங்க? ஒரு ஷாக்கிங்கான செய்தி வந்து சொல்ல போறேன். தண்ணியே இல்லாத கிணறு கூட தண்ணி இருக்கு தலைவா, குடிங்க தலைவா. ஏன்னா நம்மனா அப்புறம் ஏதாவது திட்டமிட்டு வச்சு பண்றோம்னு வச்சுக்கிடுவாங்க. புடிச்சிட்டீங்களா? பாக்குற ஆளுக்கு பெரிய பாட்டிலா தெரியுதுல. ரைட், ஓகே. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல போறேன். ஆனா நீங்க கேட்டு ஷாக் ஆயிடக்கூடாதுன்றக்காக தான் இந்த தண்ணி குடிக்க சொன்னேன். அப்படியா? ஆமா. என்னன்னா நம்ம செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு வெளுவெளு வெளுத்திருக்காரு கருத்து சொல்லி. என்ன தலைவா சொல்ற? சாக்குறீங்க. ஆமா, வெளுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு கூட பாக்கலையா? எனக்கும் அப்படிதான். ஏன்னா செல்வ பெருந்தகை திமுகவுடைய பயங்கரமான ஒரு சொம்பு, பயங்கரமான ஒரு முட்டு. அவர் முட்டுலயே ஒரு பில்லர் தலைவா. திமுகவுடைய முட்டுல பில்லர் முட்டு. அந்த பில்லர் முட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு, திமுகவுக்கு எதிராக பேசி இருக்கின்றார். அதுவும் யாருக்கு ஆதரவா பேசிக்காரு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசி திமுகவை வெளுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இப்படி கூட சொல்லலாம்ல, ஜனநாயகமா நடந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஏன்னா நம்ம ஒரு கட்சி பாலிட்டிக்ஸ் வேற மாதிரி திருச்சுவாங்க, பூரா ரெடியா இருக்காங்க. ஆமா, அதனால வந்து ஒரு ஜனநாயகப்படி இப்பத்தே முதல் குரலா பதிவு செஞ்சிருக்காரு. அதனால தண்ணி குடிச்சுனே சாக்கிங் எல்லாம் போச்சுல. ரைட். அந்த செய்தி சொன்னதுனால எனக்கு சாக்கிங் போயிடுச்சு. அந்த மேட்ரு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இதை வச்சே நிறைய விஷயங்கள் டீகோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தலைவா, மனிதர்கள் வந்து எப்படி எப்படிலாம் மாறுறாங்க நினைக்கிறப்ப ஆச்சரியமா இருக்குது. இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? புரட்டாசி. இங்கிலீஷ் சொல்லுங்க, எனக்கு தமிழ் தெரியாதுங்க. அப்படிங்களா? செப்டம்பர் மாசம். சோ வந்து செப்டம்பர் மாசத்திலே இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்படின்னா, இன்னும் டிசம்பர் இருக்கு, அடுத்த வருஷம் ஜனவரி இருக்கு, தேர்தல் நெருங்குற நேரம், நவம்பர், டிசம்பர், 3 மாசம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் நடக்கலாம். 7 மாசம், மொத்தம் 7 மாதம் இருக்கு தேர்தலுக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா? அத மனசுல வச்சு இந்த காணொலியை பாருங்க. சரி. அதாவது செல்வ பெருந்தகை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்றைய தினத்துல ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்கிறாரு. சூப்பர். அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கடுமையான தடை விதிக்கிறாங்களே, போற இடங்கள் எல்லா இடங்களையும் தடை விதிக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கூட இந்த பேட்டியை பார்த்தோன்னே சரி செல்வ பெருந்தகை என்ன சொல்ல போறாரு, வழக்கம் போல நீங்க சொன்ன மாதிரி பில்லர் முட்டு தூக்குவாரோன்னு நினைச்சேன், திமுக முட்டு தூக்குவார நினைச்சேன். ஆனா என்ன சொல்ல தெரியுமா, அப்புறம் ஃப்ரீயா விடுங்க. ஒரு நாடு, இந்திய நாடு எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, பிரச்சாரம் பண்றதுக்கு உரிமை இருக்குது. அதனால அவர் ஃப்ரீயா விடுங்க, அவர் வார்டு போய் பிரச்சாரம் பண்ணட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டுங்க அப்படின்னு இருக்காரு. வந்து அவருக்கு வந்து அந்த ஞான உதயம் வந்திருக்கு நினைக்கிறேன். ஞான உதயம் இல்ல தலைவா, ஆல்ரெடி பல வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். நிறைய வீடியோகள்ல பேசுவோம். ரெண்டாவது வந்து விஜயுமே வந்து ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படின்றதே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பிஜேபி வந்து கொள்கை எதிரி அறிவிச்சிருக்காரு, அரசியல் எதிரியா திமுக அறிவிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸோட தானே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு இந்த மாற்றம் ஏன் அப்படின்ற மாதிரி பெரிய ஆச்சரியமா வந்துருக்கு. இல்ல இந்த மாற்றத்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாநாடு, அதுக்கடுத்து நடந்த இந்த பிரச்சார பேரணி இல்லையா, மக்கள் வெள்ளம் சூழ்ந்த பாக்குற பொழுது நமக்கான ஆட்சியிலே மங்கு, அதிகாரத்திலும் மங்கு. திமுகவோட இருந்தா எம்எல்ஏவா இருக்கலாம், எம்எல்ஏ மட்டும்தான் இருக்க முடியும், எம்எல்ஏவா இருக்கலாம். மிஞ்சி போனா ஒரு அக்கா சுக்கா மாதிரி இந்த சட்டமன்ற குழு தலைவர் நீங்க வச்சுக்கோங்க, வேற எதுவும் கேட்டக்கூடாது. சட்டமன்ற குழு தலைவர் கூட்டணி கட்சியா அந்தவா நீ குழுல உறுப்பினரா இருந்துக்க, போய் தமிழ்நாடு குழு சுத்திட்டு வா. நாளாக பார்த்தோம்னா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வெறும் ராஜ்யசபா எம்பி மட்டும் சீட்டை மட்டும் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க முழுக்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி நீதி மையம் வந்து போய் சரண்டர் ஆன மாதிரி அந்த மாதிரி நம்மள பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவர் என்ன சுதாரிச்சிருக்காருன்னா, நம்ம ஒருவேளை துணை முதலமைச்சர் ஆனாலும் ஆளாம்ல தலைமை அப்படி போறாரு. அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். மேபி பார்த்தோம்னா இப்ப திமுக கூட்டணி வச்சோம்னா ஜஸ்ட் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாம், வேற யாரும் கூட துணை முதலமைச்சர் வரலாம். காங்கிரஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து துணை முதலமைச்சரா வரலாம், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அமைச்சரா வரலாம்ல. திமுக கூட்டணியில இருந்தா ஒரு அமைச்சராக முடியுமா? கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. செல்வ முடியாது. இன்ன வரைக்கும் அட்டே எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசவே செய்யாத ஆட்களையும் கூட ஊமையில கூட பேச வச்சலாம் முழுக்க. ஆனா திமுக மட்டும் பேச வைக்க முடியல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
வாயை திறங்கயா அப்படின்டா இது வரைக்குமே வாயை திறக்க மாட்டாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா விவாதம் எழுந்தாலே என்ன பண்றதுன்னா டபார்னு டைவர்ஷன் பண்ணி விட்டுறது. ஆமா, அதை நோக்கி விவாதம் பண்ணு, இதை நோக்கி விவாதம் பண்ணு, இல்லாட்டி திட்டமிட்டு இவங்களே ஒரு டிபேட்டை கொண்டு வந்து வச்சு அதை பத்தி பேசுங்க, ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி திமுக ஊமையை கூட பேச வச்சோம்னா திமுக பேச வைக்க முடியல. அதுவே உண்மை. அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னடே இருந்தாலும் நமக்கு வந்து சீட்டு கம்மியா தருவாங்க, அமைச்சரவை இடம் தர மாட்டாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து போற போக்க பார்த்தா மக்கள் வந்து பல்ஸ் வந்து பார்த்தோம்னா தாவேகா பக்கம் தான் இருக்குது. அப்ப நம்ம இவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம நாளாக அவர் ப்ரூஃப் பண்ணிட்டே வராரு. கூட்டத்தை ப்ரூஃப் பண்ணும்போது நம்ம ஏன் வந்து ஒரு ஓடவை நிக்க கூடாது? ஒருவேளை அதிக சீட்டும் கிடைக்கும், கட்சி வளர்த்த மாதிரி ஆயிரும். நம்ம கட்சியில ஒரு 4 அமைச்சர் வருவாங்க, அந்த 4 பேர்த்துல நானும் ஒரு அமைச்சர் ஆயிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எம்எல்ஏ வரட்டுமே, 4-5 எம்எல்ஏ ஆயிக்கலாம். ஏன் இந்த வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு கூட செல்வப்பிறந்தை நினைச்சு சொல்லிருக்கலாம்ல. இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு, அதை என்ன சொல்லலான்னு சொல்லுங்க. தண்ணி வேணுமா அடுத்த சொல்லியிருக்காரு என்னன்னு கேளுங்க. அதாவது என்னன்னா பத்திரிகையால கேக்குறாங்க, ஏங்க போற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்றாரு, அதிமுக விமர்சனம் பண்றாரு, பாஜக விமர்சனம் பண்றாரு, ஏன் கூட்டணி கட்சியில விமர்சனம் பண்றாரு, ஏன் காங்கிரஸையோ இல்லாட்டி இதர பின்ன கட்சியில விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையால கேட்டிருக்காங்க. அதுக்கு செல்வப்பிறந்தை அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நாங்க தான் ஆட்சியில் இல்லைங்க, ஆட்சியில் இருக்கால கேட்கதான செய்வாரு, நாங்க தான் ஆட்சியில் இல்லையில, சென்ட்ரல் ஆட்சியில கிடையாது, ஸ்டேட்லயும் ஆட்சி கிடையாது, அப்ப அவர் எங்கிட்ட கேட்டு என்ன பண்ண போறாரு, அதனால எங்களை கேட்கல, ஆளுகின்ற திமுக கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுக பக்கம் திருப்பி விட்டாரு. நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். நிறைய பேர் திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் நான் தான் திமுக கார மாதிரியே பேசுறாங்க. ஆமா, நான் அதைத்தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அடுத்து கூட பேசணும்னு சொல்லி. அதாவது இது என்ன சொல்றது அப்படின்னா, செல்வப்பிறந்தை சொன்ன பதில் என்பது அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கான பதில் மட்டும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது, எல்லா கட்சிகளுக்குமே. இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தை அவங்க தான் கையில வச்சிருக்காங்க. ஒரு சில திட்டங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து விஜய் அவர்கள் போற பிரச்சாரங்கள் எல்லா இடங்களிலுமே வைத்த குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற நபர் யாரு? திமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு சரி செய்யணும், அவங்கதான் செய்யணும். ஒரு எம்எல்ஏக்கு வந்து எவ்வளவு தொகுதி, அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு தருவாங்க? 3 கோடி, வெறும் 3 கோடி தருவாங்க. அந்த 3 கோடியை வச்சு அவங்க தொகுதிக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும். பள்ளிக்கூடம் கட்டலாம், ஒரு பள்ளிக்கூடத்தை கூட சீரமைக்க தான் முடியும் தலைவா, அதுவும் கட்ட முடியாது. 3 கோடியை வச்சு பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, சின்ன பள்ளிக்கூடம் சின்ன அந்த மாதிரி கட்டலாம். ஆமா, ஆனா விஜய் கேட்கின்ற மாதிரி, விஜய் முன்வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு வந்து ஒரு நவீன பதப்படுத்தும் மீன் மீன் குடோன் கேக்குறாரு, மீன் குடோன் கேக்குறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அலையாத்தி காடுகள் இதெல்லாம் கேக்குற. அப்ப இதெல்லாம் யாரு பண்ண முடியும்? அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பண்ண முடியுமா? எம்எல்ஏ வந்து ரோல் கிடையாது தலைவா, நீ வந்து ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் வேலை, சட்டமன்றத்துல மட்டும்தான் அவங்களால பேச முடியும். அந்த திட்டங்களை கொண்டு வர்றது யாருடைய வேலை அப்படின்னா அது திமுக வேலை. அந்த நீ பேசுறதுக்கு சட்டமன்றத்துல பாலிசி மேக்கிங் சம்பந்தமா பேசினா தான் அது கூட வாய்ப்பு. அவ்வளவுதான், பாலிசி மேக்கிங் விஷயமா பேசுவதற்காக மட்டும்தான் சட்டம் பண்றான், நீ அதுலதான் நீ பேச முடியும். அதுல பேசினாதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சர் பெருமக்கள் இதுக்கு நிதி ஒதுக்குறேன், அதுக்கு நிதி ஒதுக்குறேன், இத்தனாம் தேதி கொண்டு வரப்படும், இப்படி செய்யப்படும் பதில் சொல்லுவாங்க. அப்ப செல்வப்பிறந்தகை கூறிய பதில் என்பது, விஜய் அவர்கள் எங்களை விமர்சனம் பண்ணல, நாங்க அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும், எல்லா கட்சிக்குமே பொருந்தும். அது கம்யூனிஸ்ட் கட்சி, அது வந்து காங்கிரஸ் கட்சி கிடையாது, எல்லா கட்சிகளுக்கும் பொருத்தமான ஒரு பதிலை செல்வப்பிறந்தகை கூறியுள்ளார். இந்த டைம்ல சரியான நேரத்துல சரியான பதில வந்து நீங்க செல்வப்பிறந்தையை வந்து வகுப்படுத்திருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கு. வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில விஜய் எந்த இடத்துல விமர்சனம் பண்ண நம்ம பார்த்தது கிடையாது. அதே மாதிரி விஜயும் கம்யூனிஸ்ட் எந்த இடத்துல விமர்சனம் பண்ண நம்ம விஜய் தான் யாரையும் விமர்சனம் பண்ணல, யாரும் விமர்சனம் பண்ணல, யாரும் விமர்சனம் பண்ணல. ஆனா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தையில எந்த இடத்துல அவர் விமர்சனம் பண்ணவே கிடையாது. ஆமா, பண்ணவே கிடையாது. இதரப்பின கட்சியிலேயே விமர்சனம் கிடையாது. ஆனா வந்து ஒரு சில நண்டு சிண்டுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா விஜய் விமர்சனம் பண்றாங்க. அது வந்து கேக்குற கேள்வி வந்து இவங்க எதுக்கு போய் முன்னாடி போய் நிக்கிறாங்க? குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரிதான் குறுக்க போய் நின்றுகிட்டு, நீ வந்து திமுக அடிக்காத, என்ன அடி வா, என்ன அடிதான் இருக்கிறேன் நானு வா, இவர் அடி வாங்குறது மூலம் தலைவரை சேர்த்து அடி வாங்க, அந்தந்த கட்சியுடைய தலைவரை சேர்த்து அடி வாங்க வைக்கிறது. அந்த மாதிரி அந்த தலைவர்கள் யாரும் பதில் சொல்றது கிடையாது, அதையும் சொல்லிடணும். அந்தந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் யாருமே பேசுறது கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேசிடுறது, இவங்க வந்து பேசி என்ன பண்றது, அந்தந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் வந்து அடி வாங்க வைக்கிறது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஓடி இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து செல்வப்பிறந்தை என்ன பண்ணிருக்காருன்னா சுட்டி காட்டி இருக்கின்றார். மிகப்பெரிய சுட்டிக்காட்டல், மிகப்பெரிய விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுக்காண்டி செல்வப்பிறந்தை ஒரு கைதட்டு. இன்னைக்காவது ஜனநாயகத்துக்காக பேசுறதுக்காக நன்றி.
வாழ்த்துக்கள் தலைவா, வாழ்த்துக்கள். சரி, நம்ம இதுல இன்னும் ஒரு டீப்பான விடயத்தை பேச வேண்டிய தேவை இருக்குல்ல. அதாவது நம்ம இது நாள் வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பேசி கொண்டிருந்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கின்றது. நாம தான் மேக்சிமம் பேசிப்போம்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் கட்சி கண்டிப்பான முறை கூட்டணி போகும் நாம தான் பேசிப்போம் நினைக்கிறேன். ஆமா, நாம தான் தொடர்ச்சியா பேசிக்கிறோம். ஏறக்குறை இது சம்பந்தமாகவே ஒரு 10 வீடியோக்கள் போட்டிருப்போம். நம்ம சும்மா ராவா மத்தவங்க ராவா போற போக்கெல்லாம் அடிக்கல, டேட்டாவோட போட்டிருந்தோம். சோ அந்த டேட்டாக்கள் அடிப்படையில் செல்வப்பிரந்தையோட பேச்சு கூட சமீபத்தில் வெளிப்பட்டு இருக்கின்றது. ஆமா, சோ வந்து காங்கிரஸ் கட்சியும் தாவேகா கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்கு. வாய்ப்பு 99% முடிஞ்சிருச்சு. டிக்ளேர் பண்ற மட்டும்தான் டிக்ளேர் பண்ற மட்டும்தான் தலைவா. அந்த டிக்ளேர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து டிசம்பர்ல காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கிறது. அப்போ வந்து குறிப்பா வந்து அண்ணன் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அங்கதானே இந்தியா. அது அண்ணன் திருமாவளவன் சொல்லுகிறார், நான் வந்து இந்தியா கூட்டணி இருந்தா மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க முடியும்னு அண்ணன் திருமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இந்தியா கூட்டணி அப்படி என்பது வந்து காங்கிரஸ் எங்க இருக்கோ அதே இந்தியா கூட்டணி. ஒருவேளை வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்தால் அதுதான் இந்தியா கூட்டணியாக இருக்கும். அந்த சூழல் அண்ணன் திருமா அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா வந்து காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள விசிகா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பொழுதுமே தன்னுடைய உற்ற தோழனாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரும் பார்த்தோம்னா அது விசிகா மட்டும்தான். ஏன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் எப்பொழுதுமே களத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள், களத்திலிருந்து போராடக்கூடிய நபர்கள். அதுதான் சொல்றேன். அப்போ வந்து ஒருவேளை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போயிட்டு கூடவே விசிகா போயிட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா முதல்ல கம்யூனிஸ்ட் கூடயே போயிருவாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போனால் அவங்க தலைமையில வந்து 2026 தமிழ்நாட்டுல ஒரு புதிய கூட்டாட்சி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஆமா, கூட்டாட்சி தத்துவம் உருவாகும். கூட்டாட்சி அதிகார பங்கீடுகள் வந்து நிறைவேறும் 2026. அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவர் போறாருன்னு டிடி திணற போற ரெடி ஆயிட்டார் தலைவா. விஜயோட சேருவதற்கு டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் அவர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பலமான அணியாக தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் தான் முதன்மை அணியாக உருவாகும். கண்டிப்பா. இப்ப நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை கூட பதிவு பண்ணிடுவோம். ஒரு 3 விடயங்கள் இருக்கின்றது. அந்த 3 விடயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர். ஆமா. சோ கிறிஸ் சோடங்கருடைய தலைமையில் போடப்பட்ட கூட்டத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்து கூட சேருவோம் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கப்பட்டுள்ளது. இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். முடிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்துல யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், இதர பின்ன காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து பேசியிருக்கிறாங்க, பேசி முடித்திருக்கின்றார்கள். 2வது கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபாலுடைய தலைமையில் போடப்பட்ட கூட்டத்திலும் கூட இதே முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஆமா. அடுத்து தென் மாவட்டங்களில் போடப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையில தான் போட்டாங்க. அதுலயும் இதே பேச்சுகள் தான் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு படி போய் மேல போய் என்ன பேசினாங்க அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பது மூலமாக நம்ம கேரளாலையும் கால் ஊன்றலாம் அந்த மாதிரி கூட பேசி முடிச்சிருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட் தலைவா. ஏன்னா இப்ப வந்து கம்யூனிஸ்ட் அங்க ஆட்சி இருந்தாலும் கூட அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் கேரளாவிலே போட்டி கடும் நிலவி கொண்டே இருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும். விஜய் வருகையின் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து விஜய்க்கு வந்து கேரளாவில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறதோ அதை போல வந்து அங்க விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை வந்து காங்கிரஸ் நம்ம பயன்படுத்தினால் கண்டிப்பா வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக வந்து 2-in-1 பர்பஸா வந்து காங்கிரஸ் கட்சி இதை கருதுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூடுதல் இடம், கட்சியுடைய வளர்ச்சியை நோக்கி நகர்வதால் நம்ம காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணையலாம் அப்படின்ற வந்து 100% பேசி முடிக்கப்பட்ட தகவலாக இருந்தாலும் கூட இன்னும் டிக்ளேர் நமக்கு தெரியல. ராகுல் காந்தி அவர்கள் பீகார் எலெக்ஷன் முடிந்ததற்கு பின்பாக அவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னா கேம் ஸ்டார்ட். தமிழ்நாட்டுல கேம் ஸ்டார்ட். ஆமா, அதாவது கேம் ஸ்டார்ட் நீங்க சொன்னோன்னு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த கேம் ஸ்டார்ட்டை செல்வப்பிரந்தை இப்ப துவக்கி வச்சிருக்காரு. ஆமா, அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஆமா, இதே துவக்கம். இது ஒரு புள்ளியை வந்து செல்வப்பிரந்தையை வந்து இந்த புள்ளியை வந்து இந்த அடி வாங்காம நாங்க ஆட்சியில் உங்களை தான் அவர் கேட்காரு, எங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூப்பரா போயிட்டாரு. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு இத்தனைக்கும் அவரே சொல்றாரு அப்படின்னா இதுல சம்திங் இஸ் தேர், அது புரிஞ்சுக்கணும். ஆமா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு சில அரசியல்லாம் போய்கிறது, களங்கள் போய் கொண்டிருக்கின்றது. எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். இதுதான் தொடர்ச்சி நம்ம எல்லா வீடியோலும் சொல்றோம். எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போகலாம், கூடவே விடுதலை சிறுத்தை கட்சியும் போகலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போகலாம், இதர பிண கட்சிகளும் போகலாம், புதிய கூட்டணி உருவாகலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து கருத்து சொல்வதற்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி திமுகவுடைய கைக்குலியில் யாரும் போய் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றத அந்தந்த கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று இன்னைக்கு பேசின வார்த்தை பூராமே கடைசியில இருந்து கூட்டணியில் நிற்கும் போது நம்ம எப்படி பேசினா நம்ம தலைவரோட எப்படி போயிட்டாருன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமா இருக்குது. பாலிடிக்ஸ நம்பி நீங்க பேசிடக்கூடாது. இங்க களம் வேற, கொள்கை தான் அரசியல், கொள்கை தான் வந்து தீர்மானிக்கும். ஆமா, கொள்கை ஆனா அரசியல் எப்பனா மாறலாம், கூட்டணி மாறலாம், என்ன மாறலாம். ஆனா கொள்கையை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய கொள்கையை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு இடையிலையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதனை எல்லா கட்சியும் நமக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்கிற வேண்டியால் புரிஞ்சுக்குங்க என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.